ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரியானா ட்ரென்ச். இது பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு மிக ஆழமான பகுதி. வாங்க பார்ப்போம். ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதிகபட்சமாக கடற்கரையில் 2460 அடி வரையும் போகும். இதுவே ஒரு மனிதன் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் 1 கிலோமீட்டர் தூரம் வரையும் போக முடியும். இதுக்கு மேலே போனால் நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும். சராசரி மனிதனால் ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு 328 அடி வரையும் போக முடியும். இந்த ஆழமே மனிதர்களுக்கு ஆபத்தாக முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் 702 அடி வரையும் போன ஹெர்பர்ட் நிஷன் என்றவரும் 1089 அடி வரை போன அட்மத் கார்க் என்றவரும் உலக சாதனை பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரியே அவதாரப்பட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் ரோபோட்டை வச்சு 35,761 அடி வரையும் போனார். ஆனால் கடலோட ஆழம் அதுக்கும் மேலே போகுது. அப்போது கடலோட ஆழம் எவ்வளவு? வாங்க அதை பற்றி பார்ப்போம். விண்வெளியிலிருந்து நம்ம பூமியை பார்த்தா ஒரே ப்ளூ கலராக தெரியும். இதுக்கு காரணம் 70% பூமியில் கடல் தான் இருக்குது. இதனால தான் பூமிக்கு ப்ளூ பிளானட் என்ற பேரும் வந்துச்சு. கடலுக்கு அடியில் என்ன தான் இருக்குது? கடலுக்கு அடியிலனா சுறாமீன்களும் மற்ற உயிரினங்களும் சுற்ற இடம் கிடையாது. கடலோட பயங்கர ஆழத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி கடலோட ஆழம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கடல் பகுதி வெறும் 5% தான். மீதி இருக்கிற 65% கடல் பகுதியில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மேலும் பல விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்படி பண்ணும்போது கடலோட ஆழத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த பூமியின் மிகவும் ஆழமான கடல் பகுதிக்கு மெரியானா ட்ரென்ச்னு பேர் வச்சாங்க. இந்த மெரியானா ட்ரென்ச்சோட ஆழத்தை 2012 டீப் சீ சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கு பெற்ற அவதாரப்பட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் ரோபோட்டிக் சப்மரீனை வச்சு 35,761 அடி வரையும் போனார். ஆனால் இவருக்கு முன்னாடி 1960 ஜாக்ஸ் பிகார்ட் மற்றும் டான் வால்ஷ் என்ற விஞ்ஞானிகள் 36,000 அடி வரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆழத்தை சூரிய ஒளியால் கூட தொட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆழத்தில் இருக்கிற ப்ரெஷரை மனிதனாலும் மிஷினாலும் தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்துடும்னு சொல்கிறாங்க. இதனால் கண்டுபிடிக்க முடிஞ்ச ஆழம் 36,000 அடி தான். ஆனால் கடலோட ஆழம் இன்னும் போகுதான். அப்போது கடலோட ஆழம் எவ்வளோ என்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. இவ்வளோ ஆழத்தில் கடலோட ப்ரெஷர் மட்டும் ஆபத்து கிடையாது, அங்கே இருக்கிற ராட்சச உயிரினங்களும் ஆபத்து தான். அதாவது 7,400 அடி ஆழத்தில் 45 அடி நீளமுள்ள கொலோசல் ஸ்குவிட் இருப்பதாக சொல்லப்படுது. இதனால தான் சில இறந்த ஸ்பெர்ம் வேல்ஸுக்கு மேலே இப்படி கீழல்கள் இருப்பதாக சொல்லப்படுது. ஆமாம், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பீங்க. இது எல்லாமே ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிக்கப்பட்ட தகவல்கள் தான். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க மறுபடியும் கடலோட மேலேருந்து வருவோம். கடலோட 1 கிலோமீட்டர் ஆழம் வரையும் மனிதர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் நீந்த முடியும். 1 கிலோமீட்டருக்கு மேலே போனால் கண்டிப்பாக கடலோட ப்ரெஷருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படும். ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் போனால் மனிதருக்கு ஆபத்தாகவே முடியும். ஆனால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி கடலோட மிகப்பெரிய பாலூட்டியான ப்ளூ வேல்ஸை 1148 அடி முதல் 1640 அடி வரையும் பார்க்க முடியும். கீழே ப்ளூ வேல்ஸ் போகாது. இதுக்கும் ஆழம்னா 2460 அடி. இங்கே தான் இராணுவ நீர்மூழ்கி கப்பலை பார்க்கலாம். நீர்மூழ்கி கப்பல்கள் இதுக்கு மேலே கீழே போனால் கடலோட ப்ரெஷர்னால வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஆனால் இது வெறும் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். மேலும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவோட அடுத்த பார்ட்டை பாருங்கள். பாய். இதோட வீடியோ அடுத்த பார்ட்டு வரணும்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். பாய்.